வச்சுக்கிறீங்களா? இது இந்த சிறுவண்டு பண்ணி வச்ச வேலை. சரி விடுங்க, இப்படி வருத்த தான் பண்ணணும் நம்ம. ஓகே ஓகே. வணக்கம் வியூவர்ஸ். வணக்கம் வியூவர்ஸ். என்ன பண்ண போறடா? டாபிக் டைட்டில்லாம் தெரியல. அதான் இப்போ ரீசெண்டாக வந்து ஆப் அப்டேட்ஸு, இந்த சாஃப்ட்வேர் பேஸ்டு, அதான் புதுசாக என்னெல்லாம் ட்ரெண்ட் ஆகுது, இல்லை புதுசாக என்னெல்லாம் ஆப்பில் வந்திருக்கு அதெல்லாம் பேஸ்டு. ஃபர்ஸ்ட்டு இது ஆல்ரெடி விக்கிபீடியாவோட கதை முடிஞ்சிருச்சுன்னு நமக்கு தெரியும். இப்போ அது அஃபிஷியலாக கிராக்பீடியான்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆமாம், ஏலான் மாமா எடுத்துகிட்டு வந்திருக்காரு கிராக்பீடியான்ட்டு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, விக்கிபீடியா வந்து அப்படியே ஒன்லி ஒன் பேஸ்டாக இருக்கும்ல, அப்படியே எதுவும் மாறாமல் டைனாமிக்காக மாறாமல் இருக்கும்ல, இது வந்து டைனாமிக்காக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. ஸோ இதுதான் ஒன்று. அடுத்து யூடியூப் ஆப்பில் பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நீங்களே செக் பண்ணி பாருங்க, உங்களோட அனிமேஷன்ஸ் எல்லாம் மாறிட்டு இருக்கும். அது வந்து ஃபோனில் அது வெப்பில் போய் பார்த்தா கிளாஸ் வியூலாம், குரோமில் மேக்கில் வந்து கிளாஸ் வியூ வருது. எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த அனிமேஷன்ஸ் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நான் கேட்டதில் ஒரு 4 பேர் கேவலமாக இருக்குன்னாங்க, 2 பேர் நல்லா இருக்குன்னாங்க. நான் மொத்தமாகவே 6 பேர் தான் கேட்டேன். அந்த 6 பேரில் இப்போ மெஜாரிட்டி கேவலமாக இருக்குது. ஆமாம், அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அது ஒருத்தரோட ப்ரிஃபரன்ஸ். எஸ். அப்புறம் ஜொமேட்டோ ஸ்விக்கி மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா, நான் ஆர்டர் பண்றது இல்ல, என்ன மாதிரி யாராவது இருந்திருந்தீங்கன்னா பண்ணு சாப்பிடுறீங்களான்னு கேட்டா கூட தெரிச்சு வரும். பசிக்க மாட்டேங்குங்க முன்ன மாதிரி. அதுதான் பரவாயில்ல, லக்கி கை. நீங்களா தான் டிமோட்டிவேட் பண்ணி விட்டீங்க. கீழே கமெண்ட்ல வந்து நிறைய குண்டாயிட்டாருன்னு. அதுக்கு எப்படி எழுதுன்னு தெரியுமா? ஓகே, அதான் இப்போ ஜொமேட்டோ ஸ்விக்கியில் வந்து இப்போ ஆர்டர்ஸ் கேட்டகரி செக்ஷன்லேயே வந்து 200 rupees கேட்டகரின்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கான். அது எதுவும் இல்லை, அந்த கேட்டகரி கிட்ட போனோம்னா அந்த ப்ராடக்டான கூப்பனு எல்லாமே அதுவே அப்ளை பண்ணிவிடும். நம்ம போயிட்டு ஒன்று ஒன்றா தேடிலாம் அப்ளை பண்ணணும். எல்லா கூப்பன் வவுச்சர் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டு ஃபைனல் ப்ரைஸ் 200 இருக்கும். அந்த ஃபுட்டு எந்த ஃபுட்டாக இருந்தாலும், அந்த என்ன ஃபுட்டுலாம் இருக்கும் அந்த கேட்டகரியில், அந்த ஹோட்டலில் எந்த ப்ராடக்ட்லாம் அந்த 200 கீழே வருமோ அதெல்லாம் அப்படியே காமிச்சிடும். அவனை பார்த்து ஸ்விக்கி 99 ஸ்டோர்னு ஆல்ரெடி இருந்தது. ஆனால் அவன்கிட்ட இந்த மாதிரி ஆட்டோ அப்ளை இருக்காது. இப்போ அவனும் ஆட்டோ அப்ளை எடுத்துட்டு ஸ்விக்கியும் எடுத்துட்டு வந்துட்டான். அவன் போன வாரம் எடுத்துட்டான். ஸோ 2 பேருமே இப்போ வந்து நான் பார்த்தேன் 100 rupeesலாம் போட்டால் தண்ணி பாட்டில் மட்டும் வச்சிருக்காங்க. அப்படியே தான் இருக்கு நிறைய ஃபுட்டு. ஆனா பரவாயில்ல, எனக்கு எப்படி இருக்குன்னா ஸ்விக்கியோட ஜொமேட்டோ ரொம்ப சூப்பர்னு தோணுது. ஸ்விக்கியில ஃபுட்டு கேன்சல் பண்ணா கேன்சல் அவ்வளவுதான். ஜொமேட்டோல செகண்ட் ஹேண்ட்ல ஃபுட்டை சேல் பண்ணலாம். நான் ஆர்டர் பண்ணிட்டேன், பே பண்ணி அது கிட்ட வரும்போது எனக்கு வேண்டான்னு கேன்சல் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸ்விக்கியா இருந்தா ஃபுல் அமௌண்ட் எனக்கு வராது, ஹோட்டலுக்கு போயிடும். ஜொமேட்டோ என்ன ஆகுனா, அந்த ஃபுட்டு வந்து வேற யாராவது ஆர்டர் பண்ணுவாங்களா அவங்களுக்கு ஆப்ஷனா போயிடும். அவங்க அதை வாங்கிட்டாங்கன்னா அதில் பாதி காசு எனக்கு வந்துடும். புரியுதுல? ஸ்விக்கில அந்த மாதிரி எதுவும் கிடையாதுல்ல. பட் ஆர்டர் பண்ணிட்டு கேன்சல் பண்ற மாதிரி மைண்ட் செட் வந்து லேட் ஆச்சுன்னா வெறுத்து போய் கார் வெளில போறதா இருக்கலாம். பட் ஏதாவது ட்ரெயினிங்னு வந்துடாதா, சீக்கிரமா வர ட்ரெயின். அந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நீங்க வந்து ஆர்டர் பண்றீங்க. அந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல இல்லாத ஹோட்டலுக்கு ஒரு வாட்டி கொச்சியில நல்லா தான் இருந்தது, பீஸா வந்தது. என்ன பண்றாங்க? சரி, ஓகே. சரி, அதுதான். அடுத்து நானோ பனானா ரொம்ப அதை எல்லாமே யூஸ் பண்ணிட்டோம். இப்போ கூகுள் லென்ஸ்லயும் வந்துருச்சு. இப்போ நம்ம கூகுள் லென்ஸ்லயும் வந்துருச்சு, கிளிப்போர்ட்லயும் வந்துருச்சு. நீங்கள் கிளிப்போர்டில் கூட ஏதாவது டெக்ஸ்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு இமேஜை காப்பி பண்ணிங்கன்னா அங்கேயே காட்டும். நானோ பனானா சிம்பிள் காட்டும். டேப் பண்ணிங்கன்னா அதே தான், அதே எடிட் தான், அது எதுவும் வரல, வந்துருச்சு. அதுலேயும் நல்லா இருக்கு. கூகுள் ஃபோட்டோஸில் பார்த்தீங்களா கிரியேட் ஆப்ஷன் ஒன்று வந்திருக்கு. இங்கே பாருங்க, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணப்போ அது நான் இதில் எடிட் பண்ணும்போது கொடுக்குறேன். கிரியேட் ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ இது வந்து எப்படின்னா இந்த கொலேஜஸ் ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். இந்த மெமரிஸு கொலேஜஸ் இதெல்லாம் வந்து நல்லா ஹைலைட் ரொம்ப சூப்பரா கிரியேட் பண்ணுது. இந்த கூகுள் போட்டோஸ் ஆப் இருக்குல்ல, இந்த ஆப்ல இதுக்கு முன்னாடி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிட்டு இருக்கும். அதுவும் ஆகுது இப்போ, மேல ஆகும். சோ அதுதான் இப்போ என்ன ஆகுது, இங்க ஆகுறத நீயே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆமா, அதேதான். இன்னொன்னு கூகுள் போட்டோஸ்ல மெமரிஸ்லாம் இப்போ தமிழ்ல வருது. ஓகே, அப்போ அக்கௌண்ட்ல வந்து என்ன இருக்குன்னா, தமிழ் 2 லாங்குவேஜுமே நான் வச்சிருக்கேன். இங்கிலீஷும் வச்சிருக்கேன், தமிழ் வச்சிருக்கேன், ஜெமினி. அந்த மாதிரி நீங்களும் மாத்தி பாருங்க. உங்களுக்கு தமிழ்ல அந்த டைட்டில்லாம் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. சும்மா அப்படியே டேம்பா டிரான்ஸ்லேட் பண்ணாம ஏதோ யோசிச்சு பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கு. இதோட புதுசு. வேற என்ன ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? எங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் வேற, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தெரியும். எங்களுக்கே தெரியாது என்னட்டு. சரியா தூங்கி எழுந்தா ட்ரீம் ப்ராஜெக்ட் பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட் தான். சந்தோஷ் நாராயணன் இருக்காங்க இல்லையா, கம்போசர், அவர் வந்து இப்போ அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் என்னன்னு சொல்லியிருக்காரு. ஒரு மியூசிக் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம். யாருக்குன்னா, லைக் எப்படி சொல்றது, ஹோம் க்ரௌண்ட் மியூசிக் இருக்கும்ல, இந்த ஆல்பம் ஹிப்ஹாப் தமிழெல்லாம் அப்போ வந்தார்ல, அந்த மாதிரி ஒரு மியூசிக் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் ஒரு கம்மி ப்ரைஸில் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வரணுன்றது தான் அவரோட கோலுன்றதை இப்போ சொல்லியிருக்காரு. அதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக கூட ஹெட் ஷீரன் வீட்டில் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் கூட ட்ரெண்ட் ஆகிருக்கும், பார்த்துருப்பீங்க. அதுக்கான ரீசன் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்மளால் அதெல்லாம் பார்க்க மாட்டாரு, அதுதான். சரி, நம்மளால இன்னும் பவர் ஹவுஸ் விட்டு வெளில வரல. அதுதான் இது நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் One UI 8.5 லேட்டஸ்ட் பில்டில் கேலரியில் இனிமேல் OneDrive கிடையாதான். ஓகே, இனிமேல் சாம்சங் கிளவுட் தான் வரப்போதான். OneDrive வந்து தூக்கி விட்டாங்க போல. இந்த 8.5 லேட்டஸ்ட் பில்டில் வந்து OneDrive வந்து தூக்கிட்டு டாட்டா பை பாய். இனிமேல் உங்களுக்கு சாம்சங் கிளவுட் தான். இதுக்கு முன்னாடி சாம்சங் கிளவுட் இருந்தது போல், அப்புறம் போயிட்டு இப்போ திருப்பி வருது போல் சாம்சங் கிளவுட் கம்மிங் பேக். அதுதான் மக்களே.
அடுத்து விண்டோஸ் லெவல் 25H2 நிறைய பார்த்துருப்பீங்க. புதுசாக வந்த 2 எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ். ஏஐ ஏஜென்ட், ட்ராக் பார். ஏஐ ஏஜென்ட் எதுவும் கிடையாதுங்க, நம்ம கூகுள் பிக்சலில் இருக்கும். செட்டிங்ஸில் சர்ச் பாரில் நம்ம எது தன்னாலும் வரும்ல, எசென்ஷியல் ஸ்பேஸ் அந்த மாதிரி செட்டிங்ஸில் இப்போ விண்டோஸோட செட்டிங்ஸ் சர்ச்சில் வரும். நமக்கு இன்னும் வரல, வந்துடும். அடுத்து ட்ராக் பார்ன்றது மேக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். எதை எடுத்தாலும் ட்ராக் பண்ண மேலே ட்ராக் பண்ணாலே காட்டலாம் ஆப்ஷன்ஸு, அந்த மாதிரி வந்திருக்கு. இது வந்து ஆல்ரெடி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. இது 2 இப்போ எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பிவிஆர் சினிமாஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபர்ஸ். ஆமாம், இந்த ஏரியாவோட முடிய போகுது. இது வந்து ஆஃபர்ஸ் செக்ஷன், போய் பாருங்க. டிஸ்ட்ரிக்ட்லேயும் பிவிஆர் சினிமாஸ் ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா, புது யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 200 கிட்ட ஆஃப் வரும். டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீயாகவே வரும். டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எப்படின்னா, நீங்கள் ஜொமேட்டோவில் சொன்னல, அது ஆல்ரெடி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஜொமேட்டோவில் தான் ஆர்டர் பண்ணால் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து டாக்கோ பெல், ஸ்டார்பக்ஸ் இதுக்கான ஃப்ரீ ஃபுட் கூப்பன்லாம் வருது. நான் டாக்கோ பெல் 2 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா ஒர்க் ஆச்சு. நீங்கள் மால்குள்ளே மோஸ்ட்லி படம் வந்து மாலில் தான் பார்க்க போகிறோன்னா, அந்த மால்லே கண்டிப்பாக டாக்கோ பெல் இருக்கும். எடுத்துகிட்டு போய் அந்த கூப்பனை கொடுத்தீங்கன்னா ஃப்ரீயாக 2 வீட் டாக்கோஸ் கொடுப்பான். ரொம்ப வெஜ்ஜு தான், சரி பரவாயில்ல, ஃப்ரீயாக கொடுக்குறான். அது 2 கொடுக்குறான். பிவிஆர் சினிமாஸ் வந்து இது எனக்கு சொன்னது யாருன்னா, ஈஏக்கு வந்து நான் இந்த காந்தாரா படம் பார்க்க போயிருந்தேன். அப்போ டிக்கெட் கவுண்டரில் நின்றுருக்கும் போது அங்கே பிவிஆருக்குன்னு இருப்பாங்களா, அந்த அக்கா வந்துட்டு புது யூஸரா, புரியலக்கா, இது வரையும் பிவிஆர் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஆனால் என்கிட்ட வேறு நம்பர் இருக்குக்கா, அந்த நம்பருக்கு கொடு, என் மெயில் ஐடிலாம் போட்டு எனக்கு ஒரு டிக்கெட் ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தாங்க. தேங்க்யூ அக்கா. அதுதான், இனிமேல் நீங்களும் அந்த பிவிஆர் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி பிவிஆர் பாஸ்ன்னு ஒன்று இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பாஸ் நம்ம வாங்கிட்டோன்னா 3 மாதத்துக்கு நான் அந்த பாஸு, அந்த 3 மாசத்துக்குள்ள நம்ம எத்தனை படம், ஒரு இத்தனை படம் இருக்கும், 7 படம் அந்த மாதிரி இருக்கும். சரி, உனக்கு அவங்களுக்கு தேவைப்படும். இந்த இனிமேல் நிறைய நல்ல படம்லாம் வருது, தேவைப்படும். இல்ல யோசிச்சுட்டு இருக்கேங்க, நம்ம கிட்ட அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கானே. சரி, ஓகே, சொல்லட்டும், இருக்கட்டும், கவனிச்சுக்கிறேன். அடுத்து வாட்ஸ்அப் டு இன்ட்ரோடியூஸ் யூசர் நேம்ஸ் பை ரீப்ளேசிங் ஃபோன். ஆமாடா, பார்த்தேன். அது ஆமா, யூசர் நேம் தான். இனிமேல் முன்னாடியே போயிட்டு உங்க யூசர் நேம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஓப்பன் ஆகல, ஆனோனே போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் ஆகலங்கற அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கற, வந்தோனே பாத்துக்கிட்டே இருங்க, அப்டேட்ல வந்தோனே பண்ணி விட்டுருங்க. அடுத்து வாட்ஸ்அப்ல இன்னொரு அப்டேட் என்னன்னா, மோஷன் போட்டோஸ் இப்போ சப்போர்ட் பண்ணும். நம்ம பிக்சல் எல்லாம் அதான் எல்லாத்தையும் இப்போ வந்துருச்சு மோஷன் போட்டோஸ். அது வந்து இப்போ வாட்ஸ்அப்லயும் சப்போர்ட் பண்ணும். நம்ம அனுப்பும் போதே காட்டும் மோஷன் போட்டோஸ் தான் அனுப்பலாமான்ற ஆப்ஷன் காட்டும். ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா மோஷன் போட்டோஸ் தான் அப்ளை ஆகும். ஓகே, இதெல்லாம் தான் இன்னைக்கான, இதுக்கு பேர் தெரியலங்க, ஏதாவது நல்ல பேர் வச்சு கொடுங்க. இதெல்லாம் தான் லேட்டஸ்ட், அப்படியே சொல்ல முடியல, லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். நியூஸ்னா எஸ்ஆர்க்கு என்ன சார் ஹெட் சார்? இல்லடா, நியூஸ் தான், இதுவும் நியூஸ். இது வந்து அந்த மாதிரி நியூஸ் இல்ல, இது வேற மாதிரி நியூஸ். வேற மாதிரியா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஐயோ, ஏதாவது நல்ல பேர் வச்சு விட்டு போங்க, அவ்வளவுதான். நல்ல பேர் வைக்கணும்னு எங்களுக்கும் ஆசை தான். சரி, டாடா சொல்லு. நன்றி, வணக்கம், பாப்போங்க, பை பை. ஓகே, குயிக்கா முடிஞ்சு. எவ்வளவு சீக்கிரம் வந்தது இது?